ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான விவோ வீடியோ எடிட்டிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவோ வீடியோ எடிட்டிங் ஆப்னு இருக்கும். இப்போ இதில் வந்து சர்ச் பண்ணிங்கனாலே போதும், விவோ வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஆல்ரெடி விவோ எடிட்டர் நான் ஓகே பண்ணிக்கேன், ஸ்நாக் வீடியோன்னு இருக்கும். அதில் வந்து எடிட்டிங் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. எடிட்டிங் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் போக இந்த ஆப்பை பொறுத்தளவில் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாவே எடிட்டிங் பண்ணலாம். கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா லுக்காகவே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கு ஃபோட்டோவுக்கு போயிடுவோம். ஃபோட்டோவுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் எது இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி எதில் உங்களுக்கு உள்ள ஃபோட்டோ எல்லாமே போகும். இப்போ ஒயிட்டு பிளாக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் பண்ணணுன்னா ஆல் ஃபோட்டோஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குது, ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை நான் அப்படியே எடிட்டிங் பண்ணுற பாருங்கள். இந்த ஒரு ஃபோட்டோவே உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். இந்த ஒரு ஃபோட்டோவை இப்படி நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட் வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து இந்த இதை அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட் எண்டு கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு ஃபோட்டோ வைங்க. இந்த மாதிரி வச்சு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து நான் சும்மா நார்மலாக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ வைங்க. இப்போ உங்களுக்கு இன்னொன்று 3 ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இடம் கிடச்சிருச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் அடுத்து அப்படியே இருக்கணும், அந்த மாதிரி எடிட் பண்ணலாம். சிம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ்க்கு வந்து தனியான ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா போட்டு இது கூட வீடியோ இதே ஃபோட்டோ வச்சுக்கிடுவோம். வீடியோ எடிட் பண்ணனாலும் இதே தான் கண்டிஷனு. இப்போது பார்த்திங்கனாலே இந்த நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 4 இது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ளை பண்ணி பார்ப்போம் எப்படி ஃப்ளை ஆகுதுன்னு. மேலே ஒரு இண்டு இருக்கும், இந்த மாதிரி வரும். இது வந்து நீங்கள் அப்படியே எடிட்டிங் பண்ணிக்கிட வேண்டியது. இது வந்து இப்படி தள்ளினீங்கனாலே ரிவைஸ் வரும். இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேன்வாஸ் வரும். கேன்வாஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும், இந்த மாதிரி பாயிண்ட் ஏற்றிக்கலாம். இப்போ நார்மலாக வைக்கணும்னா வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி பிடிக்கிறதுல கொஞ்சம் டிக்டாக் மாதிரி வரணும், அந்த மாதிரி வைக்கணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுதான் நார்மல். இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷனு மியூசிக் கொடுக்குறது எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தீம்ஸை வச்சு காட்டிடுறேன், என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த தீம்ஸ் வைக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் ஜஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தீம்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ என்ன இந்த தீம்ஸ் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் லைக் அந்த மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கனாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மாதிரி போயிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிட்டி வைக்கனாலும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மியூசிக் வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். மியூசிக் நீங்கள் உள்ளே போயிட்டு மியூசிக் என்டர்ன் பண்ணிங்கனாலே போதும், உங்கள்கிட்ட இருக்கிற மியூசிக் ஃபைல் ஃபுல்லாகவே வந்துடும். கிளாசிக்கல் வேணுமா, எந்த மாதிரி வரும், இந்த மாதிரிலாம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு காப்பிரைட் வந்துடும். ஸோ நான் அதனால் கிளிக் பண்ணலை. உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறது வந்து எப்படின்னா அதிலே சிம்பிள் வந்துடும். டெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நேமே அடிப்புமே. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மஹேந்திரா டெக்ஸ்ட்னு அடிங்க. மஹேந்திரா டெக் இப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்திங்கனாலே போதும். ஓகே கொடுத்துட்டு நம்ம அந்த இதை மட்டும் கொஞ்சம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி வைக்கணும். இப்போ இதுவே உங்களுக்கு பல மாதிரி வரும். இது உங்களுக்கு போயிட்டு வர்ற மாதிரி வைக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். எழுத்து வைக்கிறது, ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக வைக்கணும். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வைக்கிறத எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். என்ன மாதிரி கலர் கொடுக்கணாலும் கொடுக்கலாம். இது கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு டெக்ஸ்டோட இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேறு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளிப் எடிட்டிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஐபி அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் அமௌண்ட்டு கட்டுற மாதிரி வரும். ஓவர்லே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேங்க வந்து ஒரு இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வச்ச டெக்ஸ்ட் அப்படியே வரும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரும். நான் ரிவைஸ் கொண்டு போயிருந்தேன். டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணணும். டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எடிட்டிங்னு வரும். எடிட்டிங்கில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் எந்த மாதிரி போகிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தா இது பண்ணிக்கலாம். மஹேந்திரா டெக் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ஸ்டைல் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன்ங்கிறது உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி போயிட்டுருக்கும் அந்த மாதிரி வைக்கலாம். இப்போ சுற்றி வைக்கிற மாதிரி இப்போ ஆட்டோமேட்டிக்காக சுற்றும் பாருங்கள், இந்த மாதிரி சுற்றும். கொஞ்சம் மேலே தள்ளி வைக்கிங்கன்னா தள்ளி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எழுத்து கரெக்டாக வைக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கணும் அந்த மாதிரி வைக்கணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். டெக்ஸு வந்து போயிட்டு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸு ஆடுற மாதிரி வச்சுக்கலாம். பல ஆப்ஷன் இருக்குது. இன்னுன்னு ஒன்று இருக்கும். இன்னுன்னு வைக்கிறது இந்த மாதிரி வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும் டெக் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம அதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டு ஸ்டைல் வந்துடும். ஸ்டைலு இந்த மாதிரி என்னமுன்னா கலர் இந்த வந்துச்சு பாருங்கள். கலர் வந்து என்ன கலர் வரணும், இந்த கலர் வந்துச்சுன்னா இப்போ இந்த கலர் ஆகிடும் பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு பாதி ஒயிட் அடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எனக்கு வேணும்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகிட்டு பொறுமை தான் வேணும் நீங்கள் வைக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொறுமை தான் வேணும் எந்த ஒரு இதுக்கும். சூப்பராக வச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன மாதிரி பண்ணணும்னா இங்கே ரிவைஸில் வந்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. ஃபில்டரில் வந்து நீங்கள் ஜஸ்ட் எதாவது கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு தீம்ஸ் மாறும். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. இப்போ வந்து பாருங்கள் செம்ம லுக்காகவே இருக்கும். எதுனாலும் லுக்காகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபுல்லாகவே ஒரு இது டிசைனிங் வரும். கீரான்னு ஒன்று வரும், அது நல்லாவே இருக்கும். ஆல் கிளிப்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுது. இப்போ ரிவைஸ் வரணும்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி வந்துட்டு உங்களுக்கு ரிவைஸ் கொடுத்துட்டிங்கனாலே ரிவைஸ் வந்துடும். தீம்ஸுக்கு வந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் வரும். கிளிப் எடிட்டிங் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எந்த இது போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் சும்மா நார்மலாக மூணு வீடியோ அந்த மாதிரி தான் 3 ஃபோட்டோட வச்சு தான் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் உள்ளே போட்டுன்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம செமையாக ஷூட்டிங்கில் எடுத்த வீடியோ மாதிரி எஃபெக்ட் வரும். நீங்கள் எஃபெக்டை மட்டும் மாற்றினா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், பாய்.